வாட்டர் கிளவுட் நன்றிலாம் தேவையில்ல. உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. அதிர்ஷ்டமா? நான் மட்டும் வரலன்னா உன்னை புதைச்சிருப்பாங்க. வாட்டர் எதிர்காலத்துல நாம மூச்சு வாங்குறதுக்கு உயிரை பணைய வைக்க வேண்டியதா இருக்கும். காற்று மாசு அடைகிறதுனால நம்ம உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. நாம உடனடியா இதுக்கு ஒரு வழியை தேடலனா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அழிஞ்சு போயிடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பயோஸ்கேனர்ஸ் அட்டாச் பண்ணிருக்காங்க. அந்த டிவைஸ் ஒரு தனிநபரை சுத்தமான காற்றை சுவாசிக்க வைக்கும். ஆனா அதோட விலை அதிகம். ஏழை நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பயோஸ்கேனர் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனா ஒரு புது கோட் உருவாக்கப்பட்டிருக்கு. நாங்க 5 எலிமெண்ட்ஸ் இந்த உலகத்தை காப்பாற்றுவோன்னு உறுதி எடுத்திருக்கோம். சில வருஷங்களுக்கு முன்னாடி பல போர் வீரர்கள் மாற்றத்துக்காக எங்க கிட்ட வந்தாங்க. எங்க வழிகளை அவங்க பின்பற்றினாங்க. இப்போ எங்களோட கோட வெளி உலகத்துக்கு கொண்டு வர நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். இதை உயிரை கொடுத்தாவது சாதிப்போம். OneTamilMV.cc நான் கிளவுட். இது விசித்திரமா நடக்குது. நம்ம உடனே மீட் பண்ணோம். எங்க? எப்போ? ஓகே. டிவி ஆன். 10 கோடி பேர் இறந்திருக்காங்க. ஆமா, அதான் உண்மை. 10 கோடி பேர் இது வரைக்கும் உயிரை விட்டுருக்காங்க. ஓசோன் லேயர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு வருது. அதோட பொல்யூஷன் லெவலும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வருது. விஞ்ஞானிகள் கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தா இன்னும் 5 வருஷத்துல உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் அழிஞ்சிடும். அது நடக்காம இருக்க ஒரே வழி சுத்தமான காத்த தயாரிக்கிற ஒரு கருவியை நாம கண்டுபிடிக்கணும். அப்பதான் உலகத்தோட அப்பர் அட்மாஸ்பியர் பழைய நிலைமைக்கு வரும். ஏழை நாடுகள் தான் இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிராமங்கள் மற்றும் நகர மக்கள் இதனால உயிரை விட்டுருக்காங்க. மெடிக்கல் ரிசர்ச்கான பயோஸ்கேன்ஸ் இப்போ தோல்வி ஆயிடுச்சு. இந்த கருவிகளால சூரியனோட அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை ஒரு கட்டத்துக்கு மேல் மக்களுக்கு பல நோய் வருது. சிடிசியோட எஸ்டிமேட் படி உலக மக்கள் தொகையில 2/3 பங்கு பலவித நோய்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல புற்றுநோய் என்னது? அவனை பிடிச்சிட்டோம். பாடியை தூக்கிட்டு போக யூனிட் அனுப்புங்க. நாம முதல்ல இதை சுத்தம் பண்ணி ஆகணும். யார் நீங்களா? எனக்கு என்ன பண்றீங்க? விடுங்க, விடுங்க.
கிளவுட், எப்படி கரெக்டா என்ன கண்டுபிடிச்சீங்க? உன்னை யாரும் தேடி வரல. எம்மாவை கொண்டவன நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். சிக்னல் உன்னோட அபார்ட்மெண்ட்ல வந்ததுனால இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. உனக்கு ஏதாவது தெரியுமா? அப்போதான் ஆம்புலன்ஸ்குள்ள உன்னை ஏத்துறத நாங்க பார்த்தோமே, அதுக்கப்புறம் தான் வந்தோம். இது வின்ஸ் கிளானை சேர்ந்து டாக்டர் டேவ். எம்மா கொலை கேஸ்ல இன்வெஸ்டிகேஷனுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கிளானோட லீடர். நீங்க இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கீங்க ஆர்ட்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல. ஓ யா, இப்ப எனக்கு ஞாபகம் வருது. வெண்டி இப்ப எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான் மாஸ்டர் கிளவ். அப்படியா? ஆனா அவரு எல்லாத்தையுமே விட்டு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேனே. ஆமா, இப்போ ஒரு டாக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கிளம்பலாமா? ஓகே. 411s. இவங்க ஏன் உன்ன துரத்துறாங்க? எனக்கு என்ன தெரியும்? கண் முழிச்சு பார்த்தா நான் இங்க இருக்கேன். ரேடியேஷன் லெவல் அதிகமாகிட்டே இருக்கு. நம்ம கிளம்பலாம். ஓகே. தேங்க்யூ. உனக்கு ஒன்றும் ஆகலையே? கார்கோ கையை விட்டு போயிடுச்சு. எங்க பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன சொல்றது, நிலைமை மோசமாயிட்டே இருக்கு. எல்லாம் உங்களாலதான். அந்த கார்கோ தான் இவன் பொழைக்கிறதுக்கு ஒரே வழி. அத கண்டுபிடிங்க. என்னால ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க முடியாது. ரத்தம் சிந்தாம இதை என்னால முடிக்க முடியும். இதையே சொல்லி சொல்லிதான் எத்தனை வருஷத்தை நீங்க வீணாக்கிருக்கீங்க. அதால நமக்கு ஏதாவது நடந்துச்சா? இப்போ அவனோட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இப்பவே சொல்றேன், இவன் இறந்துட்டா என் பதிலடியால ரத்த துளிகள் இல்ல, ரத்த ஆறுதான் ஓடும். எலிமெண்ட்ஸ் கூட நாம வச்ச ஒப்பந்தத்துல சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அத நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நாம இத பொறுமையா தான் பண்ணி ஆகணும். அது என் பொறுமைய நான் இழந்துட்டேன். அமைதியா இருந்தது போதும். அந்த பேக்கேஜ கொண்டு வா. அதுக்காக எலிமெண்ட்ஸ் உயிர் போனாலும் பரவாயில்ல. நம்மளோட பையனோட வாழ்க்கை அதை நம்பிதான் இருக்கு. உன்னோட வாழ்க்கையும் தான். அந்த ஊசி இவன் உயிரை காப்பாத்துற வரைக்கும் உடம்புக்குள்ள ஏதாவது இருக்கும். சார், நான் என்ன பண்ணட்டும்? டாக்டரை கூப்பிடவா? கூப்பிடுங்க. ஆனா இப்ப இல்ல. வேலை முடிகிற வரைக்கும் காத்துருங்க. லேட்டா வந்துட்டோம். இங்க யாருமே இல்ல. ஓகே,
நல்ல குண்டாயிட்ட. சாப்பாடு ஜாஸ்தியோ? உன்னால இவ்வளவுதான் முடியுமா? கோல்டு எதுக்கும் கொஞ்சம் பார்த்து பேசுப்பா. நீ எங்க கூட ட்ரைன் பண்ண கோல்டு கிடையாது. ஓடி அப்போ எப்படி அடிப்பான்னு உனக்கு தெரியாது. எல்லாரும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவன் போன வருஷம் ரிட்டையர் ஆயிட்டான். அப்புறம் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன லீடரா தேர்ந்தெடுத்தாங்க, அதுவும் கோல்ட் கிளானுக்கு. அவன் இப்ப நிம்மதியா இருப்பான். இப்ப நான் தான் உங்களோட கோல்டு. அந்த பெரியவங்க உன்னை டெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ ரொம்ப பேசுற. போடி பையன், இது இன்னும் முடியல. ஓகே, அப்டேட்டுக்கு ரொம்ப நன்றி. பாத்துக்கலாம்டா. நான் உன்னை ஒரே அடியில படுக்க வச்சிருவேன், தெரியும்ல? அதான் உன்னால முடியல. டேய் சின்ன பசங்களா, நான் ஒருத்தன் போதுட்டு அவங்க 2 பேரையும் அடிச்சு தூக்கறதுக்கு. கிளவுட் கூப்பிட்டிருந்தா அவன் பிரச்சனையில் இருக்கானா? நான் வின்கிளாண்டோட டேவியோ வாட்டரையோ அவன் கிட்ட அனுப்பியிருக்கேன், அவனோட பாதுகாப்புக்காக. நீங்களும் போகணும், அவங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுது. மெடிக்கன் கார்ப்பரேஷனோட பயோ ஸ்கேனர்ஸ் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. உலகம் பூரா பொல்யூஷனும் ரேடியேஷனும் அதிகமாயிட்டே இருக்கு. ஏழை நாட்டு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பயோ ஸ்கேனர்ஸ் தோல்வி அடைஞ்சதுனால உலகம் பூரா மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாரையும் பாதிச்சிருக்கு, நம்மளையும் தான். ஆமா, மொத்த ஜனத்தொகைக்கும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அதுல 25% மக்கள் இறந்துட்டாங்க. எல்லாரும் உங்களோட பயோ ஸ்கேனர்ஸை செக் பண்ணுங்க. அதோட ரேடியேஷன் லெவல் அதிகமா இருக்கும்போது உங்க வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. சரியா சொன்ன. அதுவும் அரசியல்வாதிகளும் சட்டமன்றத்துல இந்த அழிவை தடுக்கிறதுக்கான ஆலோசனைகள் செஞ்சுக்கிட்டு வராங்க. மெடிக்கனோட பங்கு சந்தை சரிந்துள்ளது. இதற்கு காரணம் காங்கிரஸ் அவங்களோட பயோ ஸ்கேனர் மேல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும்னு சொல்லிருக்காங்க. அந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் ஸ்டீவ் காஸ்டா உலகம் பூரா பல பில்லியன் டாலர்ஸ் கடன் வாங்கியிருக்காரு. இந்த பணத்தை வச்சுதான் அவங்க பயோ ஸ்கேனர்ஸை அப்கிரேட் பண்ண போறாங்க. ஆனா இது வரைக்கும் அது எதுவும் நடக்கலையே. நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த அப்கிரேட் என்னன்றத புரிய வைக்கணும் இல்லையா? ஆமா, ஒருவேளை இது வெற்றி அடைஞ்சதுன்னா இந்த அப்கிரேட பயோ ஸ்கேனர்ஸ்ல செலுத்தலாம். அதுவும் சர்ஜரி மூலமா இல்ல, ஒரு சாஃப்ட்வேர் மூலமா. அது பொல்யூஷன் லெவலுக்கு ஏத்த மாதிரி மெஷின் ஒர்க் பண்றதுக்கு அதோட அல்காரிதமை கூட்டும். அந்த நபர் தூங்கும் போது அது ரீசார்ஜும் ஆகும், அவரை பாதுகாக்கவும் செய்யும். 24 மணி நேரமும் ப்ரொடெக்ஷன் தருமா? அதுல ஒரு பிரச்சனை இருக்கே. குட் மார்னிங் மிஸ்டர் கோஸ்டா. இந்த அப்கிரேட கொண்டு வர இந்த கம்பெனிக்கு பல பில்லியன் டாலர்ஸ் கிடைச்சோம். இத பாத்தியா? அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நான் தான் பதில் சொல்லி ஆகணும். யார் இந்த அப்கிரேட லீக் பண்ணது? ஒழுங்கு மரியாதையா நீதான் இதை சரி பண்ணி ஆகணும். இதுக்கு மேல லீக் ஆகாம பாத்துக்க. ரிசர்ச் டீம் பயோமெட்ரிக்கோட கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அப்புறம் அந்த டாக்டரை நான் இப்போவே பார்க்கணும். அது என்னன்னா அவரு கிளம்பிட்டாரு. என்ன கிளம்பிட்டாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன பண்ணும் தெரியும்ல. அந்த டாக்டர் மெடிக்கானுக்கு திரும்பி வரணும், அவன் வேணும். அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பாவம் பார்க்கவே மாட்டாங்க, நானும் தான். உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன்.
யாரையாவது பார்க்கணுமா சார்? நான் இப்பதான் வண்டி வர சொல்லியிருக்கேன். அப்படியா? மற்றவங்களாம் வண்டியை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இங்க குடிப்பாங்க. ஏன்னா இது பார் ஆச்சா சார்? சரி, எனக்கு ஒரு சோடா கூட. ஓ ஓகே, சோடா இதோ வருது. ஆல்ரைட் சார், இந்தாங்க. என்ன என்ன இது? நீங்க ஆர்டர் பண்ணது சோடா. நான் உங்ககிட்ட சொன்னது கோலா சோடா. ஓ, அந்த சோடாவா? இதோ இருங்க வரேன். உனக்கு கோலா வேணுமா? இத வரேன். இந்தாங்க, நீங்க கேட்ட அந்த சோடா. எனக்கு அப்படியே ஒரு லைம் பீஸ் கொடுக்க முடியுமா? ஓ, லைம் பீஸா? இதோ இதை கொண்டு வரேன். நீங்க கேட்ட லைம் உள்ள இருக்கு, கலக்கி விட்டேன். உங்களுக்கு வேணும்னா மியூசிக்கை கம்மி பண்ணிட்டு லைட்டையும் அப்படியே கம்மி பண்ணிட்டா அப்படியே சுகமா இருப்பீங்கல்ல? இல்ல பரவாயில்ல, ஓகே அதெல்லாம் ஓகே ஒண்ணும் ஓகே. வேண்டாம். ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. பைத்தியக்காரன் எங்க வந்து என்ன கேக்குறேன் பாரு, கோலா வேணுமா? நீதான் அந்த டாக்டரா? எங்க இருக்கா? அவனை பார்த்துட்டோம். வாங்கடா. உன் திமிர வேற எங்கேயாவது காட்டு, அதுதான் உன் உடம்புக்கு நல்லது. 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறது ரொம்ப தப்புப்பா. தேங்க்யூ. ஓகே. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? சைரன் சத்தமே கேட்கவே இல்லை. ஒருத்தன் வந்தான், சோடா கேட்டான், அப்புறம் வேணும். வேண்டாம், அவனுங்களை விட்டுடு. போலீஸ் வந்தா இவனுங்களை பிடிச்சிட்டு போகட்டும். எஸ் சார். டாக்டர் இங்க வந்திருக்கான். சார், அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். அப்புறம் என்ன, போய் அவனை பிடிக்கலாம். பொறுமையா போப்பா, என்ன அவசரம்? என்னை விட்டுருந்தா நானே சமாளிச்சிருப்பேன். பரவாயில்ல, ஏதோ உதவி பண்ணதுக்கு நன்றி. உனக்காகலாம் வரல, அந்த கொலைகாரனை ட்ராக் பண்ணி தான் வந்தோம். நீ அந்த இடத்துல இருந்த? ஆமா, எனக்கு உறுத்திட்டே இருக்கு. அந்த கொலைகாரன் இருந்த இடத்துல நீ எப்படி இருந்த? எனக்கு என்னமோ இது தற்செயலா நடந்த மாதிரி தெரியல. அது மட்டும் இல்ல, அவங்க நினைச்சிருந்தா உன்னை கொண்டிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணல. ஏன் உன்கிட்ட அப்படி அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? அந்த 411 எதுக்காக துரத்துறாங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. சும்மா உளறாத. என்ன நம்ப, அதுதான் உண்மை. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, எந்த உதவியும் பண்ணாம அமைதியா இருக்கிறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரிஞ்சுக்கோ. இப்ப நீ என்ன சொல்ல வர? அதத்தான் இப்ப சொன்னாலே. நாங்க ஏமாவை கொலை பண்ணவனே தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போ உன்னை ஆம்புலன்ஸ்ல ஏத்துறத பார்த்தோம்.
நம்ம பிளானை சேர்ந்து இன்னொருத்தன் சாகக்கூடாதுன்னு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிதானே? சொல்றேன், எல்லாத்தையுமே சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பாஸ் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு பையன் இருந்தான். ஆனா அவரோட பையனுக்கு ரேடியேஷனால ஒரு பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. என்னை எப்படியாவது அவர் எலிமெண்ட் ஸ்கூல்ல சேரணும்னு சொன்னாரு. அதோட அவரோட பையனை குணப்படுத்துற கிரீன் ஸ்டோன் உங்ககிட்ட இருக்குங்கிற விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏமா தான் வாட்டர் கிளானோட லீடர்னு அவருக்கு தெரியும். யதார்த்தமா நான் அவளை சந்திக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணாரு. நானும் அவ கூட பழக ஆரம்பிச்சேன். நீ அவளை யூஸ் பண்ணியா? ஐயோ இல்ல. நீ அக்காவை யூஸ் பண்ணியா? இல்ல, நான் சொல்றத முழுசா கேளு. ரொம்ப தீவிரமா பயிற்சி எடுத்து எலிமெண்ட்ஸ்ல நான் ஒரு பாகமானேன். அண்ட் அவங்க கிட்ட சுயமரியாதைய பத்தியும் என்ன பத்தியும் நிறைய விஷயங்களை நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். போக போக நான் எதுக்கு வந்தேங்கிற உண்மையை மறந்து எலிமெண்ட்ஸ்ல ஒரு அங்கமாவே மாற ஆரம்பிச்சிட்டேன். நாட்கள் போக போக நான் உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஆரம்ப கட்ட சோதனைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் என்ன உள்ள வர அனுமதிச்சாரு. ஆனா எர்த்துக்கு மட்டும் எப்பவுமே என் மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொரு வினாடியும் என்னை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னுடைய 411 வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா விட்டுட்டு இந்த எலிமெண்ட்ஸுக்கு என்ன நானே அர்ப்பணிச்சேன். நான் செய்ய வந்த காரியம் அவருக்கு பிடிக்கலனாலும் நான் அதை அந்த குழந்தைக்காக தான் செஞ்சேங்கிறத அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. நான் என்னுடைய பாஸோட கான்டாக்டை கைவிட வேண்டாம்னு சொன்னாரு. அப்பதான் 411 பத்தின எல்லா விஷயமும் அவருக்கு தெரிய வரும்னு எங்களுக்குள்ள நாங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். லீ என்னோட முன்னாள் பாஸ். அவரால் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க முடியல. சீக்கிரமா அவருக்கான பதில் வேணும்னு சொன்னாரு. அந்த நேரத்தில் அவரை குழப்புற மாதிரி எலிமெண்ட்ஸ் கிட்ட நீங்க தேடுற கிரீன் ஸ்டோன் இல்லைன்னு சொன்னேன். ஆனா அது எலிமெண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குங்கிற ஆதாரம் அவங்க கிட்ட இருந்தது. நான் பொய் சொல்றேங்கிற விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. துரோகம் பண்ணவங்கள 411 என்னைக்கும் உயிரோட விட மாட்டாங்க. அதனால எனக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. துரோகிகளுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்ல. அவனை கொல்லுங்க. நிறுத்து. என்ன வலிக்குதா? ஆனா நீ பலசாலியாச்சே. இந்த மாதிரி அடியை உன்னால கண்டிப்பா தாங்கிக்க முடியும். அதனால உன்னை நான் இப்படியே விட்டுருவேன்னு நினைக்காத. துரோகிகளுக்கு கருணையே கிடையாது. வேணாம். சாவு பயங்கரமா இருக்கணும். வேணாம். இதுதான் உனக்கு தண்டனை.
இது போதும். இனி ஒருத்தனை இப்படி யோசிக்க மாட்டான். என்ன அதோட அங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நான் கண்டிப்பா செத்துருவேன் நினைச்சேன். அப்பவே செத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அவன் என்ன வந்து காப்பாத்தினான். எம்மாவோட சம்பந்தப்பட்ட கொலையில எல்லாரையும் நான் கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதான் என்ன தடுத்தான். உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு அவன் தான் எனக்கு புரிய வச்சான். நீதான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். நீ மட்டும் இல்லனா எம்மா இந்நேரம் உயிரோட இருந்திருப்பா. நான் உன்ன அவளை கொல்லல. இல்ல, 11 4க்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீ ஏதா எம்மாவை கொன்னன்னு நான் சொல்ல வரல. ஆனா நீ சுயநலமா எடுத்த முடிவுகள் அதுதான் அவளோட சாவுக்கு காரணம்னு சொல்றேன். அப்படியா? போதும் போதும் போதும். எங்க இருக்கீங்க? ஓ, கிட்ட வந்துட்டோம். கார்டன்ல தான் இருக்கும். இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. நேரத்தை வீணாக்காத. ஓய்வு எடுக்க கூடாது, எங்கேயும் நிக்க கூடாது. கோல்ட் ஃபயர் வுட் உங்ககிட்ட அனுப்பியிருக்கேன். அவங்க உடனே அங்க வந்துடுவாங்க. கவனமா இருங்க. அது ஒரு ஆபத்தான இடம். அந்த மடாலயத்துக்கு உடனே வந்திருக்க. ஷேடோஸ் பார்ல ஊரையே கிடுகிடுக்க வைக்கும் சம்பவம் நடந்திருக்கு. கிடைச்ச ரிப்போர்ட் படி பாருக்குள்ள இருந்த பல பேருக்கு அடிபட்டிருக்கு. சில பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தற்போதைய நிலையில காவல்துறைக்கு இதை செய்தது யாருன்னு தெரியல. இந்த குற்றம் சம்பந்தமா உங்க யாருக்காவது தகவல் தெரிஞ்சா உடனே காவல்துறையை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவன் பேசவே மாட்டேங்கிறான். ஆனா உடம்பு மட்டும் அளவெடுத்து அடி வாங்க செஞ்ச மாதிரியே இருக்குது. எவ்வளவு ஈஸியா உன்னை ட்ராக் பண்ண பாத்தியா? உன்னை நாங்க கண்டுபிடிப்போம்னு நீ நினைச்சு கூட பாத்திருக்க மாட்ட. வாயை திறந்து பேசு. உன் பயோ ஸ்கேனர் ஓபன் பண்ணி பார்த்துட்டோம். உள்ள எந்த கோடும் இல்ல. அது உன்கிட்ட தான் இருக்கு. எங்க இருக்குன்னு சொல்ல. உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது உங்களோடது இல்ல. இந்த மொத்த உலகத்துக்கு சொந்தமான இல்ல தம்பி. அது மெடிக்கேனுக்கு சொந்தமான இல்ல. அது நான் தான் உருவாக்குனேன். அது யாருக்கிட்ட வரணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஆனா கான்ட்ராக்ட்ல அப்படி இல்லையே. சம்பளம் கொடுக்கற மெடிக்கேன் தான் அதுக்கு சொந்தக்காரங்க. அதே மாதிரி உன்ன மாதிரியானவன் வாயை அடைக்கதான் எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. இந்த கோடு உலகத்துல இருக்க எல்லாருக்கும் கிடைக்கணும். யாரு வாழணும் சாவணும்னு நீ முடிவு பண்ண கூடாது. சார், நாம வரதுக்கு முன்னாடியே அந்த பார்க்குள்ள வேற யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. அப்படியா? அவன் யாருன்னு கண்டுபிடி. எஸ் சார். இப்ப இவன் என்ன பண்றது? என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. விஜய், நீ வேலையை ஆரம்பிக்கலாம். இதுக்கு தானே நான் காத்திருந்தேன். ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? நான் இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? நோ, வேண்டாம் வேண்டாம். சொன்னகள் வேண்டாம் வேண்டாம். இதோ இது வேலை செய்யுமா? 3 நாள் ஆயிடுச்சுல்ல. இது வேலை செய்யும். ஒரு சம்பவம் நடந்த 7 நாள் வரைக்கும் அவனோட எனர்ஜி ஃப்ளோ மூலியமா நம்ம தேடி வந்ததை தெரிஞ்சுக்க முடியும். அது டேவ். அந்த 411s தான் கிளவுட துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்? அதான் எனக்கு தெரியல. ஆனா கிளவுட் இப்போ வாட்டர் டேவோட ரொம்ப சேஃபா இருக்கா. அவங்க இப்ப வேர் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்காங்க.
ஸோ நம்ம பிரிஞ்சு போகணும். எர்த்து கூப்பிட்டா நீ கண்டுபிடிச்சதை அவர்கிட்ட சொல்லு. அடியாளங்களை கண்டுபிடி, அவங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஆனால் அவங்கள அடிக்காத. ஏன்னா நீ தனியாக போகிற புரிஞ்சுக்கோ. நாம் அந்த 4ல ஒன்றை ட்ராக் பண்ணி அவங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த தடவை கிளவுட் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. யாருக்கு தெரியும்? ஆனால் இது ரொம்ப பெருசு. ஆமாம், அந்த டாக் யாரு? அவன் எதுக்காக அந்த கிளவுடுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சிருக்கான்? பதிலை விட கேள்விகள் தான் அதிகமா இருக்கு. ஏ ஹேர்த், நான் உடனே திரும்பி வந்துட்டேன். இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா? அந்த 411ஓட அடியாளுங்க கிளவுட துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் தான் தெரியல. அது நிச்சயம் நடக்க போகுது. நம்ம எதுக்காக பயிற்சி எடுத்தோமோ அது நிச்சயம் நடக்க போகுது. ஆனா அது நடக்கிறதுக்கு கிளவுட் தேவை. ஓ, வாட்டரை யார் கொண்டாங்கன்னு கூட தெரியல. என்ன வாட்டர் செத்துட்டலாம்? இல்ல, வாட்டரோட அக்கா ஏமா இதுக்கு முன்னாடி இருந்த பிளான் லீடர். இத்தனை வருஷம் இருந்தவங்கள நான் எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியல. ஆமா, இந்த அடியாளுங்க யாருன்றத முதல்ல கண்டுபிடி. ஆனா ஜாக்கிரதையாரு. கண்டிப்பா. என்னை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். உனக்கு ஏதாவது பிரச்சனையா அர்த்? OneTamilMV.cc. இப்போ கிளவ் ஏதோ ஆபத்தான வழியில போயிட்டு இருக்கிறதா எனக்கு தோணுது. ஆனா நம்மளால மட்டும்தான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும். எப்பவுமே நம்மளோட நலனை பத்தி மட்டும் யோசிக்க கூடாது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும். அதுதான் நம்ம கிளானோட உண்மையான அடையாளம். ஏன் உன்னை சந்திச்சதுல சந்தோஷம். மோஸ்ட் வெல்கம். உன்னை சந்திச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். வாங்க. ஹலோ என், ஒரு முக்கியமான செய்திய கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். டாக்டர் அந்த கோடை நீல் கிட்ட தான் கொடுத்திருப்பான். ஓ, அப்போ அவன் நமக்கு கிரீன் ஸ்டோனையும் கண்டுபிடிக்காம துரோகமும் பண்ணிருக்கான். இப்ப குறுக்கவும் நிக்கிறான். நல்லா இருக்கு. எலமெண்ட்ஸ் தேவையில்லாம இதுக்குள்ள கொண்டு வந்துட்டான். மிஷினை முடிக்காம துரோகமும் பண்ணிட்டான். அவனை விடவே கூடாது. எனக்கு அந்த கோடு வேணும். என்ன ஆனாலும் சரி. என் பையனோட உயிர் அதை நம்பிதான் இருக்கு. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதை நிரூபிச்சு காட்டு. டாக்டரும் நீலும் அப்பவே வேற வேற திசையில போயிட்டாங்க. டாக் அந்த அடியாளுங்க கிட்ட மாட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த டாக்டர் நீல் ரெண்டு பேரையுமே நாம தேடணும். அந்த கோடை நாம கண்டுபிடிச்சே ஆகணும். ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். இப்ப அது யாருக்கிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் நீ அந்த டாக்கையும் அடியாளுங்களையும் தேடு. அவன் அவங்க கிட்டதான் இருப்பான். லீ, அந்த துரோகியை விட்டுறாத. நீல கண்டுபிடி. சீக்கிரம் விட்டுறாத.
யாரும் அந்த எலமெண்ட்ஸை நெருங்க தேவையில்ல. நாங்களா யாருக்கிட்டயும் சண்டைக்கு போக மாட்டோம். ஆனா நீ வம்பிழுத்தா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். உன்னால என் ஆளுங்களை நெருங்க முடியுமா? நாங்க யாருன்னு உனக்கு தெரியாது. மரியாதையா கிளவுட விட்டுரு, இல்ல நாங்க உள்ள இறங்க வேண்டியிருக்கோம். என்ன மிரட்டுறியா? விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்கிறியோ? முடிஞ்சா செஞ்சு பாரு. உங்ககிட்ட எல்லாம் வெறும் வாய் தான். என்கிட்ட என்னென்ன வெப்பன்ஸ் இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். உங்ககிட்ட என்ன இருக்கு? வெறும் வாய் தான். இத பாத்திருக்கியா கண்ணா? துப்பாக்கி. இதெல்லாம் பார்த்து நாங்க பயந்துருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீங்க எதுக்கு கிளவுட தேடுறீங்க? டிவி நியூஸ்ல ஒரு பாரை காட்டினாங்களே, ஞாபகம் இருக்கா? டாக்னு ஒருத்தனை ட்ராக் பண்ண சொல்லி என்ன அனுப்புனாங்க. அவன் என் பாஸ் கிட்ட வேலை பார்த்திருக்கான் போல இருக்கு. வேலை பார்த்தான் ஏதோ ஒண்ணு. ஆனா அவனுக்கு உரிமை இல்லாத ஒரு டெக்னாலஜி அவன் திருடிட்டு போயிருக்கான். இதுக்கும் கிளவுடுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? வேற யாரோ அவனை தேடிட்டு இருக்காங்க. 411 அன்னைக்கு பாருக்கு வந்திருந்தாங்க. வேற யாரோ கூட அங்க வந்திருக்காங்க. ஆனா அவனை உயிரோட விட்டுட்டாங்க. நியூஸ்ல யாருமே பிழைக்கலன்னு சொன்னாங்க. நான் போனப்ப எல்லாரும் செத்துதான் கிடந்தாங்க, அந்த 411 தவிர. நான் தான் நினைச்சேன் போலீஸ் இவனுங்களை தூக்கட்டும்னு. கிளவுடுக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டேன். அவனும் அந்த டாக்கை ட்ராக் பண்றானோன்னு தோணுது. இல்லனா தப்பான இடத்துக்கு தப்பான நேரத்தில் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அப்படி தோணல. அவன் வழக்கமா எங்க வருவான்? இந்த பார். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நம்ம ஒன்னா வேலை செய்யலாமே. எனக்கு தேவை அவன் திருடின அந்த டெக்னாலஜி மட்டும்தான். இதை பத்தி நாங்க எர்த்கிட்ட பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாம நாங்க எங்க மெம்பர்ஸை விட்டு கொடுக்க மாட்டோம். அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. நீங்க ரொம்ப விசுவாசமா தான் இருக்கீங்க. ஆனா உங்க மெம்பர்ல ஒருத்தன் அப்படி இல்லைன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? சும்மா கதை விடாத. யாரு? வாட்டர்னு கூப்பிடுறீங்களா? அவளை நாங்க நம்புறோம். நிஜமாவா? அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நிறைய தெரியும். நாங்க அந்த மேட்டரை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதுவும் இல்லாம உனக்குலாம் அவளை பத்தி தெரிய வாய்ப்பே இல்லை. இவன் சும்மா நம்ம கிட்ட இருந்து போட்டு வாங்குறான். அப்புறம் நீ எதுக்காக கிளவை தேடிக்கிட்டு இருக்க? அவனும் டாக்கும் பார்ல சந்திச்சிருப்பாங்க. அவனுக்கே தெரியாம டாக் அந்த டெக்னாலஜி அவனுக்குள்ள செலுத்தி இருப்பான். அவனுக்குள்ள இருக்கா இல்லையான்னு அவன் எப்படி தெரிஞ்சுப்பான்? அவனுக்கு தெரியாது. அப்புறம் நீங்க எனக்கு என்ன தரீங்க? இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீல் தான் இருக்கானா? அவங்களுக்கு முன்னாடி நான் இதை கண்டுபிடிக்கணும். என்ன அது யாருன்னு தெரியுதா? எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கு. 411 தான் எம்மாவை கொன்னாங்கன்னு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. அது எப்படி சொல்ற? என்ன உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த பாக்குறியா? அவங்க ஒன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. நம்பிட்டேன். எனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை தான் நான் பண்ணேன். ஏன் அக்காவும் அந்த வேலையில ஒரு பாகமா? இல்ல நீதான் அவளை கொன்னியா? தயவு செஞ்சு அப்படி பேசாத. எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே குடும்பம் எலமெண்ட்ஸ் மட்டும்தான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. இது முடிஞ்சு போன கதை. என் அக்காவையும் அப்படித்தானே பாக்குற? அவங்க வந்துட்டாங்க. யாரு? 411. நம்ம இந்த இடத்த விட்டு போனோம். வா. அந்த கிளவுடுங்கிறவனை எங்க கிட்ட விட்டுருங்க. இவனுங்களை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொன்னேன். ஆனா இதெல்லாம் பார்த்தா அப்படி தோணலையே. யார் நீங்க? டிஜி நீயா? என்னாச்சு உனக்கு?
நட்புக்காக தியாகம் பண்ணி தான் ஆகணும். அதுவும் உன்ன மாதிரி ஒரு தியாகிக்கு துரோகம் பண்றதுல தப்பே இல்லை. டிஜே, நான் செஞ்ச என்ன மன்னிச்சிட. யாருக்கு வேணும் உன்னோட மன்னிப்பு? ஏய் வாடா ஓடலாம். இவனுக்கு ஹெல்த் வீக்கா இருக்கா? மடாலயத்துக்கு கொண்டு போங்க. இவன் பயோஸ்கேனர் வேலை செய்யல. கோல்ட், உன் கனவுல அந்த டாக் ஏதோ பண்றான்னு தானே நீ சொன்ன? வுட், ஃபயர், அந்த அடியாட்களை பின்தொடருங்க. அவங்க கிட்ட தான் டாக் இருப்பான். அந்த டாக் கிளவுடை என்ன பண்ணான்னு கண்டுபிடிங்க. கோல்ட், அந்த 411 கண்டுபிடி. ஆனா அவங்க கூட சண்டையில இறங்காத. அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றது நம்ம ஏமாவை நான் உண்மையாவே நேசிச்சேன். இன்னொரு தடவை அவளை பத்தி பேசாத. அவளோட பேர் சொல்றதுக்கு கூட உனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்ல. காய்ஸ் சண்டை போடாதீங்க. க்ளோவ் நம்ம பேஸ் கிட்ட கொண்டு போனோம். அப்பதான் அவனை காப்பாத்த முடியும். இவனை இங்கே விட்டுறலாமே. இவன் இங்கே சாகட்டும். இத பாரு, நீ என்ன பத்தி என்ன நினைச்சாலும் சரி, நான் உன் அக்காவை கொல்லல. நீ தாண்டா கொன்றிருக்க. நீ உன் கையால கொன்னேன்னு சொல்லல. ஆனா அவ சாவுக்கு நீதான் காரணம். போதும், சண்டையை நிறுத்துங்கன்னு சொன்னேன். போதும், அவன் தப்பாவும் உணர்ந்துட்டான். நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இனி அதை மாத்தவா முடியும்? நீங்க இரு, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. அவ எங்களுக்கு வேணும். நீங்க போங்க. நான்டா. இங்கிருந்து சீக்கிரம் கிளம்புங்க. ஏய், என்கிட்ட மோதுறா. வாடா. வசமா மாட்டடா.
வாடா, நான் பேசுறது கேக்குதா? வேண்ட், நேல், வழி தவறி போயிட்டியா? எங்க கூட வந்துரு, நாங்க வழி காட்டுறோம். உதவிக்கு நன்றி இருந்தாலும் தேவையில்லை. ஏய், எங்க போற? இல்ல நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உன்னை வரியான்னு கேட்கல, வாடான்னு சொன்ன. கூட்டு வாங்கடா. வா. ஒழுங்கா சொன்னா புரியாதுல உனக்கு? நீ தப்பான ஆட்கள் கூட இருக்க. அது எப்படி உனக்கு தெரியும்? துரோகி தான் நீ. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது சொன்னா உனக்கு புரியாது. ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க. அடுத்த தடவை என் மூச்சு நிக்கிறதுக்குள்ள வாங்க. கால் பண்ணிருக்கலாமே. நான் கால் பண்ணேன், ஆனா என் பயோஸ்கேனர் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. சரி பண்ணாதான் ஒர்க் ஆகும். சரி, ஓகே, இப்ப கிளம்பணும். வா, அந்த நதி பக்கமா போலாம். அங்க நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க போயிட்டே இருங்க, நான் என்னோட கிளானுக்கு போயிட்டு திரும்ப வரேன். நாம அந்த மடாலயத்துல சந்திக்கலாம். அங்கதான். ஹே கிளவுட், பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்னடா உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. இவனை நான் பாத்துக்கிறேன். வாட்டர் பார்க்க போறதுக்கு முன்னாடி என்ன கூப்பிடு. ஆல்ரைட். புயல் வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்பி ஆகணும். எஸ் சார். எங்க போகணும்? மடாலயத்துக்கு. ஏதாவது பிரச்சனையா என்ன?
டேவ் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ அந்த பார்ல என்ன பண்ணிட்டு இருந்த? பெருசா எதுவுமே ஞாபகம் இல்லை. நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதை கேட்கல. நீ அந்த பாருக்கு எதுக்காக போனேன்னு கேட்டேன். 411 பார்க்க போனியா? அப்படி பண்ணாத ரெடி. கொஞ்ச நேரம் நாங்கள் தனியாக இருக்கலான்னு தான் போனேன். ஆனால் 411 அங்கே தற்செயலாக வந்துட்டாங்கல்ல? அது அப்போதான் திடீர்னு ஒருத்தன் உள்ளே வந்தான். அவன் ட்ரென்ச் கோட், சன்கிளாசஸ்லாம் போட்டிருந்தான். இவ்வளோ இருட்டாக இருக்கிற பாரில் எதுக்காக இதை கழட்டாமல் இருக்கான்னு நான் அப்போவே யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் ரொம்ப பதட்டமாக இருந்தான். அப்போ தான் 411 அங்கே வந்தாங்க. அவன் பக்கத்தில் போனாங்க. ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி டாக்குன்னு அவனை கூப்பிட்டாங்க. அப்புறம் திடீர்னு அவன்கிட்ட வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு. அதுக்கப்புறம் தான் நான் உள்ள இறங்கினேன். எல்லாத்துலேயும் போய் காலை வைக்கிறது. பின்ன சும்மா இருக்க சொல்றியா? அவங்க அவனை போட்டு அடிப்பாங்க, பார்த்துட்டு இருக்கணுமா? சண்டை போடும்போது எனக்கு பூஸ்டர் கூட கொடுத்தான். கிளம்புறதுக்கு முன்னாடி சில திங்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. சரி. டாக்குக்கு என்னாச்சு? சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு ஓடி போயிட்டான். நான் அவனை துரத்தினா எங்கன்னே தெரியல. கொஞ்சம் வேகமா போலாம். உன்னை நான் அங்க உயிரோட கொண்டு வரேன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். பயப்படாதடா, வரேன். நீல், இல்லை நான் உன்னை கிளவுடுன்னு கூப்பிடணுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்க. நல்ல செழிப்பா இருக்கியே. அதுக்குள்ள கிளம்புறீங்களா? பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். என் கெஸ்ட்டை கூட்டிட்டு போற? அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவனா? எதுக்காக நீங்க இவனை துரத்துறீங்க? இவன் அவ்வளவு முக்கியமா? இவன் தானே. இவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான். அதுவும் என் கூட்டத்துக்கு பண்ணதை என்னால மறக்கவே முடியாது. உப்ப தின்னா தண்ணியை குடிச்சுதாண்டா ஆகணும். அங்கே நில்லுங்க. நீ எதுக்காக இவனை காப்பாத்த நினைக்கிற? ஏன்னா இவன் எலிமெண்ட்ஸ்ல ஒருத்தன், அதாவது எங்கள ஒருத்தன்.
கிளவுட், தப்பிச்சு போ, நான் இவங்கள பாத்துக்கிறேன். போலோ, இவனை கவனி. அடச்சே, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குடா. வாங்க கிளம்பலாம். நாம ஒண்ணு சேருவோம். இதுக்கு முன்னாடி ஒண்ணா வேலை பார்த்திருக்கோம். இனிமேலும் நம்மளால அப்படி செய்ய முடியும். இதுல எங்களுக்கு என்னமா கிடைக்கும்? டாக்க கண்டுபிடிக்க உதவி பண்ணா எங்களுக்கு கிடைக்கிற தகவலை நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். ஓ, டாகோட லேப் அசிஸ்டன்ட் எம்மாவை கொடுத்தீங்களே, அந்த மாதிரியா? நாங்க கொடுத்த வாக்க காப்பாத்தினோம். எம்மாவும் அந்த எலிமெண்ட்ல ஒரு மெம்பர் தான். நீதான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாம தவற விட்டுட்ட. அவளால பிரயோஜனமே இல்ல. அவளுக்கு ஒண்ணும் தெரியல. உனக்கும் தான். அவங்க ஜிபிஎஸ் டிசேபிள் பண்ணுங்க. அவங்க பயோ சென்சாரை ட்ரேஸ் பண்ணி யாருங்க வந்துடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தம்பி? நீ டாக்க என்ன பண்ண? அவங்கிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. அந்த என் மாதிரி, அப்புறம் ஏமா, அப்புறம் இன்னொருத்தி யாரு, வாட்டர். உனக்கும் அதையே தான் சொல்லியிருப்பா. ஆனா உன்னால எந்த பிரயோஜனமும் இல்ல. இவனை நாங்க பாத்துக்கிறோம். ஒன்னதாண்டா. எப்பத்துல இருந்து எப்படி இருக்க? அதான் டாக்குன்னு கூப்பிடுறாங்களே, அவனுக்கு உதவி பண்ணதுல இருந்து. அன்னைக்கு பார்ல நடந்த சண்டையில் அவனுக்கு உதவி பண்ணப்போ அவன் எனக்கு ஒரு பூஸ்டர் ஷாட் கொடுத்தான். அப்பத்துல இருந்து நான் இப்படிதான் இருக்கேன். பூஸ்டர் ஷாட்டா? எங்க? இது பூஸ்டர் இல்லைன்னு தோணுது. அதனாலதான் உன் பயோஸ்கேனர் ஒழுங்கா வேலை செய்யல. அதனாலதான் இவனை எல்லாரும் துரத்துறாங்க. வந்து தூக்கிட்டு போட்டோம். வாட்டர், நீ ரொம்ப தப்பா பேசுற. நானா? இவன் 411 சேர்ந்தவன் எப்ப எங்க கிட்ட நீங்க சொல்ல போறீங்க? அப்போ உனக்கு தெரியும். இத கூட தெரிஞ்சுக்காம நான் இருப்பேனா? அவ என்னோட அக்கா. 411 கிட்ட வந்துட்டாங்க. உடனே எங்க இருந்து போனோம்? அதுதான் கோட். சுத்தமான காத்த தரத்துக்காக இன்ஜினியர் லேப்ல ரெடி பண்ணது. பார்ல டாக் அவனுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணாரு. அத ஒருத்தனால மட்டும் தாங்கிக்க முடியாது. அதனாலதான் அவனுடைய பயோஸ்கேனர் ஓவர்லோட் ஆயிடுச்சு. அவன் செத்துக்கிட்டு இருக்கான். நீதான் என் அக்காவை கொன்ன. எனக்கு அந்த மாதிரி தோணலையே. என்ன சொல்ற?
அவளுக்கும் எனக்கு ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. அவ ஒரு லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. எனக்கு அந்த கோடை கொண்டு வரணும்னு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டோம். உங்க கூட எல்லாம் வேலை செய்யறதுக்கு அவ ஒத்துட்டு இருக்கவே மாட்டா. இங்க பாரு, உண்மையிலேயே உன் அக்கா ரொம்ப நல்லவதான். அவளை பத்தி நான் எதுவும் தப்பா சொல்ல மாட்டேன். அவ புரிஞ்சுக்கிட்டா என் பையன் உயிருக்காக அந்த கோடு தேவைப்பட்டுச்சு. இந்த உலகத்துக்காகவும் தான். அவ அந்த லேப்ல கியூரை கண்டுபிடிச்சதா சொன்னா. எங்களுக்காக கொண்டு வரேன்னு சொன்னா. நதி பக்கத்துல ஒரு பொண்ணோட பொண்ணத்தை கண்டுபிடிச்சதா சொன்னாங்க. அதாவதான்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவனோட சீ அதிகமாயிட்டே இருக்கு. அவனுக்கு ஏதாவது செஞ்சாகணும். நான் நினைச்சா உதவி செய்ய முடியும். உட்கார உட்கார. என்னாச்சு? ஹலோ நீல். உச்சியை கூப்பிடு. எங்கயா? எப்போ வா? பயப்படாத, பயப்படாத. நம்ம ஒத்துழைச்சு போகணும். அவ எவ்வளவு சீக்கிரம் கூட வெளியே எடுக்கிறானோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு தான் நல்லது. நம்ம சுத்தமான காத்தையும் கொண்டு வரலாம். இல்ல, அவன் தியானம் பண்றான். இப்ப அவன் அசையக்கூடாது. என்ன விளையாடுறியா? அப்ப வேற வழி இல்ல. OneTamilMV.cc. கிளவுட் எங்க கூட தான் இருப்பான். டாக் உங்ககிட்ட தராததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்னாச்சு? மன்னிச்சிருங்க. இல்ல இல்ல, உனக்கு ஒண்ணு இல்ல. உனக்கு ஒண்ணு ஆகாது. கோடு நம்ம கைக்கு வந்துடும். சீக்கிரம் நம்ம பையனை பாப்ப. நம்ம சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ்வோம். இதுக்கு மேல ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவனை ஒப்படைச்சிடுங்க. விட்டு கொடுக்க மாட்டேங்கிறிய. ஓகே, உன் ஃப்ரெண்டு கிட்ட அனுப்பிட வேண்டியதான். அதான் அந்த கோல்டு. கோல்டு எங்க இருக்கா? செத்துட்டான். யார் கொண்டது? நீயா? இல்ல, அது நாங்க தான். நீயா? நீயா? உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். பார்த்து பண்ணுங்க. துரோகிங்களா? அட என்னப்பா, நாங்க ஏன் விசுவாசமா இருக்கணும்? எங்க இவங்க கொடுக்கற பணம் அங்க அவன் கொடுக்கற தத்துவத்தை விட நல்லா இருக்கு. எர்த்தும் கிராண்ட் மாஸ்டர் உங்களுக்காக எவ்வளவு எல்லாம் பண்ணிருப்பாங்க. கேட்டியாடா? சரி, அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு நீயே சொல்ல. எங்களுக்கு தெரிஞ்சு அவரு எதுவும் பண்ணதில்லை. எல்லாரும் முன்னாடியே வச்சு அதை கிளவிங்களை அசிங்கப்படுத்திருக்கான்.
நீங்க விசுவாசமா இருப்பீங்கன்னு நம்பினேன். விசுவாசமா? நாங்க இது வரைக்கும் உங்ககிட்ட விசுவாசமா இருந்ததே இல்லை. ஏன்? எதுக்கு? எதுக்கா? கோடிக்கணக்கான படம் கிடைக்க போகுது. இனி நாங்க தான் முடிவு பண்ணுவோம் யாருக்கு சுத்தமான காத்து கிடைக்கணும்ன்றத கூட. ஆனா அது எலிமெண்ட்ஸோட பண்பாடு கிடையாது. உங்களை நாங்க அப்படியா வளர்த்தோம்? ஏண்டா எவ்வளவு நாளைக்கு தான் நாங்களும் நல்லவனாவே இருக்கிறது? டேயா, என்ன பார்த்தா நீ டேன்னு சொன்ன? இதுக்கெல்லாம் நீதான் காரணம். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. நானா? ஆமா. வாட்டர் அவ கண்டுபிடிச்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லும் போது அந்த விஷயத்த நாங்களும் ஒட்டு கேட்டோம். ஒரு முட்டாள் மாதிரி நீ அவ்வளவு பெரிய வாய்ப்பை நழுவ விட்டுட்ட. அதனால மார்க்கஸ் கிட்ட நாங்க ஒரு டீல் வச்சுக்கிட்டோம். ஒரு சின்ன பங்குக்கு. அவன் கிளம்புன உடனே மார்க்கஸ் கிட்ட விஷயத்த சொன்னோம். மத்த விஷயத்தெல்லாம் அடுத்த நாள் நியூஸ்லயே போட்டாங்களே. அவ பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் உயிரோட இருந்திருப்பா. ஆனா அவ ரிசர்ச்ச கொடுக்கவே இல்லை. பாவம். அதனால மார்க்கஸ் என்ன பண்ணானோ அத தயங்காம பண்ணான். இத்தனை நாள் இதுக்கெல்லாம் கிளவுட் தான் காரணம்னு நினைச்சேன். அப்ப நீங்க 2 பேர் தானா? சந்தோஷமா இருந்துச்சு. இத்தனை வருஷம் நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே. ஆனா யாருமே எங்களை சந்தேகப்படவே இல்லை. மெடிக்கன் உங்களை சும்மா விட்டுருவாங்க நினைக்காதீங்க. கோடை வாங்குறதுக்கு அவங்க ஆட்களை அனுப்புவாங்க. மெடிக்கனை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவங்க கம்பெனி எப்பவோ முடியாச்சு. இப்போ நீதான் சாக போற.
உங்க கிளானை கூப்பிடுங்க, நமக்கு கண்டிப்பா உதவி வேணும். பாத்தீங்களா, கடைசியில இந்த கிளவுட் தான் அவங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கான். போதும், நிறுத்து. மெடிகேன் லிக்விடேட் செய்யப்பட்டுள்ளது. அவங்களோட பிக்கெஸ்ட் அசெட் அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. உலகம் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமான காத்தை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா உலகம் பழைய நிலைமைக்கு வரத்துக்கு 1 வருஷம் ஆகும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அவங்க அந்த கோடை வெற்றிகரமா செயல்பட வச்சிருக்காங்க, அதுவும் இலவசமா. இது மெடிகேனோட செட்டில்மெண்ட்னு சொல்லலாம்.
ஏ உள்ள ஏறதுக்கு கொஞ்சமாவது வழி விடம்பா. Oh no! ஐயோ, மூக்கு வச்சிட்டே. சாரி. அப்படிதான் போடுங்க. மண்டமணி வைங்க. இதான் சாக்கு. என் மேல கோய், அவன் மேல அடிங்க. டிசி நீ என்னாச்சு உனக்கு? அப்போ நீ தான் அந்த டாக்கா? இது உந்தானு பாரு. ஓ, சீக்கிரமா எடுத்துட்டேனா? இது அப்புறம் தான் எடுத்துக்கணும்ல. தேங்க்யூ. ஓகே, ஒன் மோர். என்ன? நிஜமாதான்? ஏன் மறந்துட்டியா? வந்துட்டியா? ஆமா, அதுல சந்தேகமே இல்ல. என்ன சார்? மாட்டிக்கிச்சு சார். சார் எழுந்துருங்க, மாட்டிக்கிச்சு. என்ன இது கதவை திறக்க முடியல? ஆல்ரெடி மாட்டிருக்கு. இதுல எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன டயலாக் மறந்துட்டீங்களா? நாங்க நியூஸ்ல பார்த்தோம். சத்தம் போடாம இருங்க.